அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 17வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. அருகில் உள்ள படத்திலிருந்து பின்வருவனவற்றை காண்க. நமக்கு கேள்வியிலே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெண்படம். இந்த வெண்படத்தை புரிஞ்சுக்கிட்டு கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கும் இந்த 7 வினாக்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஏ அப்படின்னா கணம் ஏயில் உள்ள உறுப்புகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்து கணம் பியில் உள்ள உறுப்புகள் நம்ம எடுத்து எழுதணும். மூன்றாவதாக A-B கணம் ஏ வித்தியாசம் கணம் பி கண்டுபிடிச்சு எடுத்து எழுதணும். B-A. ஐந்தாவதாக A' அதாவது அனைத்து கணம் யூனிவர்சல் செட் U-A அப்படிங்கிறது தான் A'. அடுத்து B' அப்படி U-B. அடுத்தது அனைத்து கணம் இந்த வெண்படத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது தான் அனைத்து கணம். இந்த வெண்படத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இந்த வட்டம் ஏ, அதாவது கணம் ஏன்னு எடுத்துக்கணும். இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே கணம் ஏயில் அமையும் உறுப்புகளாக நம்ம எடுத்துக்கணும். இது கணம் பி. கணம் பியில் அமையக்கூடிய உறுப்புகள் EOCB ஆக இருக்கும். இப்போ U அப்படிங்கும்போது இந்த செவ்வகம், இந்த செவ்வகத்துக்குள்ளே இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது தான் அனைத்து கணம் U. இப்போ ஆன்சர் போட்டுடலாம். ஏ அப்படிங்கிறது கணம் ஏயில் அமையக்கூடிய உறுப்புகள். இந்த வட்டம் ஏ தான் கணம் ஏ. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அனைத்து உறுப்புகளும் கணம் ஏயில் அமையக்கூடிய உறுப்புகள். AIUEO இது எல்லாமே கணம் ஏக்குள்ளே இருக்குது. இந்த லெட்டர்ஸை நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டராக எடுத்து எழுதிக்கலாம். AEIOU. அடுத்தது கணம் பி அப்படிங்கும்போது இந்த பி என்ற வட்டத்தில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த பி வட்டத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே கணம் பியில் அமையக்கூடிய உறுப்புகள். ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் சொல்லுங்கள். BCEO. B, C, E, O. அடுத்தது A-B. கணம் 7 இருக்கணும், பட் கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னா BCEO இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கணம் ஏயில் உள்ள உறுப்புகள் AIU மட்டும்தான். இப்போ A-I-U. நான்காவதாக B-A. இப்போ பியில் இருக்கணும், ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கக்கூடாது. இப்போ ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள் மொத்தமாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா BC மட்டும்தான் இருக்கும். ஸோ B-C. ஐந்தாவதாக A'. A' என்பது U-A அப்படின்னு அர்த்தம். இப்போ அனைத்து கணத்திலிருந்து ஏ கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் A'. இப்போ ஏ வட்டத்தில், அதாவது ஏ கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் AEIOU எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? BCDG. ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ B-C-D-G. A' கண்டுபிடிச்சது போலவே அடுத்தது B' கண்டுபிடிக்கணும். B' என்பது அனைத்து கணத்திலிருந்து B என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளை கழித்து விட்டால் நமக்கு B' கிடைக்கும். இப்போ B கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் BCEO இதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற அனைத்து உறுப்புகளும் இப்போ ADGIU. ADGIU. கடைசியாக அனைத்து கணம் U யூனிவர்சல் செட் அப்படின்னு அர்த்தம். இந்த வெண்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது தான் அனைத்து கணம். ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரை எடுத்து எழுதிக்கலாம். ABCDEGIOU. அவ்வளோதான். வினாவில் கொடுக்கப்பட்ட இந்த வெண்படத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகளை நம்ம எடுத்து எழுதிட்டோம். அவ்வளோதான் ஆன்சர்.
எடுத்துக்காட்டு 18வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.